சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4ல வந்துட்டு இந்த வாரம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ரவுண்ட் தான் நடக்க போகுது. என்ன ரவுண்ட் அப்படின்னு சொன்னா, டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் தான் வந்துட்டு நடக்க போகுது. நம்மளுடைய போட்டியாளர்கள்ல வந்து 5 பேர் வந்து இறுதி சுற்றுக்கு போக போறாங்க. அவங்கள தேர்ந்தெடுக்கக்கூடிய முதலாவது போட்டி வந்து ஆரம்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுல யாரு செலக்ட் ஆக போறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்ல வந்துட்டு டாப் 10ல இருந்துட்டு டாப் 5 வந்து செலக்ட் பண்ண போறாங்க. இறுதி சுற்றுக்கு போகக்கூடிய அந்த முதல் போட்டியாளர் யாருன்றத வந்து இந்த ஒரு ரவுண்ட்ல வந்து செலக்ட் பண்ண போறாங்க. இந்த ரவுண்ட்ல எல்லாருமே சூப்பரா பாடியிருக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு தனித்தனியா நிறைய கிஃப்ட்ஸுமே வந்துட்டு கிடைச்சிருக்குது. திவினேஷுக்கு வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களோட படம் போட்ட ஒரு விருதுமே வந்துட்டு கொடுக்கப்படுது. விருதோட சேர்த்து ஒரு புக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. பெரும்பாலுமே வந்துட்டு இந்த ஒரு கிஃப்ட்டை வந்துட்டு ஒரு கழகத்தால தான் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் தோணுது. இவங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆரோட பாடலை வந்து நம்மளுடைய திவினேஷ் வந்துட்டு பாடி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிதான் தோணுது இந்த ஒரு ரவுண்ட்ல. இல்லைன்னா கூட நம்மளுடைய இதற்கு முதல் நடந்திருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் ரவுண்ட்ல வந்துட்டு நம்முடைய திவினேஷ் எம்ஜிஆர் மாதிரியே சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு வந்து சூப்பரா கலக்கியிருப்பாரு. அந்த பாடலுக்கு ஏத்த மாதிரியே படகோட்டி பாடல் எடுத்து பாடியிருப்பாரு. இந்த பாடலுக்கு வந்துட்டு அவ்வளவு ஒரு வரவேற்பு இருந்தது. இந்த பாடலை எம்ஜிஆரோட பாடலெல்லாம் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. திவினேஷோட வாய்ஸ்ல கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு விருந்தா தான் வந்து அந்த ஒரு பாடல் அமைஞ்சிருந்தது. நம்மளோட நடுவர்களுமே கூட அந்த பாடலை மறுபடியும் பாட வச்சுட்டு அதே போர்ட்ல இருந்து எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இந்த ஒரு பாடலுக்காக கூட இந்த ஒரு விருது வந்து கொடுத்திருக்கலாம். அதை தொடர்ந்து நம்மளுடைய ஹேமித்ராவுமே வந்துட்டு சூப்பரா பாடக்கூடிய போட்டியாளர் அப்படின்னு சொல்லி தெரியும். அவங்களுக்குமே வந்துட்டு குடும்பமா வந்து நம்மளுடைய ஹேமித்ரா வந்து விஷ் பண்ணிருப்பாங்க. குடும்பம் வந்துட்டு இணைக்கப்படுறது மாதிரி தான் வந்து காட்டியிருக்கிறாங்க. இசையால வந்துட்டு இப்படி குடும்பமே இணையுது என்ற மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அபினேஷுமே வந்துட்டு சூப்பரா கலக்கியிருக்காரு. இந்த பாடல் வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மா வந்து கண் கலங்கிருப்பாங்க. அவரும் என்ன பாடல் பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜோஸ்ரீ வந்துட்டு என்ன பாடல் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த ப்ரோமோக்கு வந்துட்டு நிறைய பேரோட சப்போர்ட் வந்துட்டு நம்மளுடைய திவினேஷுக்கு தான் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா திவினேஷ் வந்துட்டு செலக்ட் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஆதரவெல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. திவினேஷ், ஜோஸ்ரீ இவங்க 2 பேருமே வந்துட்டு கன்ஃபார்மா செலக்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு நம்மளுடைய திவினேஷ் வந்துட்டு எப்ப பாட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை ஆனாலே வந்துட்டு ப்ரோமோவுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ப்ரோமோ வழியாக இருந்தாலும் கூட அவர் பாடக்கூடிய அந்த ஒரு எபிசோட பாக்குறதுக்கு இன்னுமே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சாட்டர்டே சண்டே எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் வந்துட்டு நம்மளுடைய திவினேஷோட பாடலை வாரம் பார்க்க முடியாது என்ற கவலை வந்து நம்மளுடைய திவினேஷோட ரசிகர்களுக்கு வந்துட்டு ரொம்பவே இருக்குது அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். தொடர்ந்து நம்மளுடைய திவினேஷ் வந்துட்டு பல மேடைகள்ல வந்து பாட போறாரு. அப்படி பாடும்போது கண்டிப்பா வந்துட்டு திவினேஷோட பெர்ஃபார்மன்ஸை நாம மட்டும் இல்லாம உலகமே ரசிக்க போகுது. அதுக்காக தான் வந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். திவினேஷ் மட்டும் இல்லாம இப்போது இருக்கக்கூடிய அத்தனை போட்டியாளர்களுமே வந்துட்டு ரொம்பவே திறமையானவங்க தான். ஜோஸ்ரீமே வந்துட்டு சூப்பரா பாடக்கூடிய ஒரு போட்டியாளர். ஜோஸ்ரீயாக இருக்கட்டும், கேமித்ராவாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராகவே பாடுவாங்க. அத்தனை போட்டியாளர்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்குமே வந்துட்டு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபினாலேல யாரு ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான வாழ்த்துக்களையும் சொல்லிடுங்க. இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன இந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.